குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. அதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு பிரதோஷம். மேலும் இன்று ஆடி வெள்ளி. அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. பிரதோஷம் என்பதால் மாலை வேளையில் சிவாலயங்கள் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். 19/7/2024 இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும்போது காலை 6 மணிக்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது பரணி நட்சத்திரம் பிறந்த நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியான இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மன சங்கடங்கள் வராது, மன மகிழ்ச்சி இருக்கும். 19/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19/7/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக மனதில் இருந்து வந்த கவலைகள் உங்களுக்கு குறையும். மன நிம்மதிகள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுக்கு தடையாக இருந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் போடாதீங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் என்று ஏற்படாது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே உடனே அதெல்லாம் சரியாகிவிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமை, அமைதி, நிதானம் கண்டிப்பாக தேவை. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள்லாம் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாமே வரக்கூடிய நாள். எவ்வளவு சவாலான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆகலாம். உற்றார்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு இனிமையான சம்பவங்கள்லாம் நடைபெறும். மனதிற்கு பிடித்த காரியங்கள் இன்றைக்கி நடைபெறும். அதே சமயத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே செயல் வடிவமாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்கொள்வதும், தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். துணைவர், உற்றார் உறவினர் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க.
அரசு காரியங்கள் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நாளை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உங்கள் மனதிற்குள் வரும். எல்லாமே அனைத்துமே சுபமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த திருமண பேச்சுவார்த்தை சுபமாக இன்று முடியும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே கரெக்டான நேரத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்றைக்கி நடந்து முடியும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இந்த பிரச்சனை குறையும். அரசாங்கத்தில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் வாட்டி வருத்த கவலைகள் என்று ஒரு தீர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்குதல், இருக்கின்ற வியாபாரத்தை அதிக முதலீடு செய்து விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்கள் நடைபெறும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் சமுதாயத்தில் பணிகள் வேலை செய்பவர்களுக்கு, சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. தன்னை பற்றிய அந்தரங்க விஷயங்களை அனைவரிடமே தயவு செய்து பகிராதுகள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கும். நட்புகளிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரம் உங்களை ஆதரிப்பாங்க. வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இடமாற்ற விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் சிந்தனை செய்து யோசித்து முடிவெடுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடு போகிறதுனாலும் கொஞ்சம் யோசிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். கடினமான வேலைகளும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அடுத்தவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. அக்கம் பக்கம் உள்ளவர்கள், உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நீண்டகால தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடைபெறும். வெற்றி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே இன்றைக்கி தெரியும். வண்டி வாகனங்களை சீர் செய்வது, சரி செய்வது, இதுக்குண்டான முயற்சிகள் நடைபெறும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்கள் புகழ், மதிப்பு, மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம்.
இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு இணைய நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.